அனைவருக்கும் முகமது அத்தாவுல்லாவுடைய அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கங்கள். மக்கள் மன்றத்தில் 3 விஷயத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு விருப்பப்படுறேன். முதல் விஷயம் என்னன்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய அண்ணன் பேசினார். அதாவது அரசியலில் மக்களுக்கு சேவை செய்ய யாராக இருந்தாலும் முன் வர வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு பாயிண்ட்டை சொல்கிறாரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த தடவை எந்த கட்சிக்கும் ஆதரவு தெரிவிக்க மாட்டாருன்னு அறிவிச்சிருக்கிறாரு. என்னை கேட்டால் சூப்பர் ஸ்டார் அவர்கள் சிந்திக்கணும். ஏன்னா உங்கள் அண்ணனே சொல்கிறாரு, மக்களுக்கு சேவை செய்ய வரணும்னு சொல்லும்போது, அப்போ உங்களுடைய ஜனநாயக கடமை என்னென்னா, யார் மக்களுக்காக சிறந்த ஆட்சி கொடுப்பார்களோ அவர்களுக்கு உங்களுக்கு ஆதரவு கொடுத்தே ஆகணும். அது எந்த கட்சி வேணாலும் இருக்கட்டும். ரஜினிகாந்த் அவர்கள் இது பரிசீலனை பண்ணணும். நாய்களுக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணுறதுக்காக 20 கோடி ரூபா ஒதுக்கி இருக்கிறாங்க. வரவேற்கிற நல்ல விஷயம்தான். ஆனால் பாருங்கள், 2022 2023 வரைக்கும் இதே திமுக அரசாங்கம் 10 கோடி ரூபா ஒதுக்கி இருக்கிறாங்க இந்த நாய்களுக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ண. உண்மையாலுமே இந்த 10 கோடி ரூபா அதற்கு தான் உபயோகப்படுத்தியிருந்தா இன்னைக்கு 20 கோடி ரூபா அதுக்கு ஒதுக்கீடு பண்ண வேண்டிய அவசியம் என்ன? அப்போ இந்த அரசு எந்த நாய்க்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணுறதுக்காக 10 கோடி ரூபா ஒதுக்கிச்சின்னு சொல்லி ஒரு வெள்ளை அறிக்கை விடணும் மக்கள் மன்றத்தில். இரண்டாவது ஒரு விஷயம் பார்க்க போனீங்கன்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய அண்ணன் பேசினார். அதாவது அரசியலில் மக்களுக்கு சேவை செய்ய யாராக இருந்தாலும் முன் வர வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு பாயிண்ட்டை சொல்கிறாரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த தடவை எந்த கட்சிக்கும் ஆதரவு தெரிவிக்க மாட்டாருன்னு அறிவிச்சிருக்கிறாரு. என்னை கேட்டால் சூப்பர் ஸ்டார் அவர்கள் சிந்திக்கணும். ஏன்னா உங்கள் அண்ணனே சொல்கிறாரு, மக்களுக்கு சேவை செய்ய வரணும்னு சொல்லும்போது, அப்போ உங்களுடைய ஜனநாயக கடமை என்னென்னா, யார் மக்களுக்காக சிறந்த ஆட்சி கொடுப்பார்களோ அவர்களுக்கு உங்களுக்கு ஆதரவு கொடுத்தே ஆகணும். அது எந்த கட்சி வேணாலும் இருக்கட்டும். ரஜினிகாந்த் அவர்கள் இது பரிசீலனை பண்ணணும். கடைசியாக ஒரு விஷயத்த சொல்லணும்னு விருப்பப்படுறேன். சமீபத்தில் பார்க்க போனீங்கன்னா அதிமுகவுடைய முன்னாள் ஒன்றிய செயலாளர் ஏவி ராஜுன்னு சொல்லி ஒருத்தர் பேசினார் நடிகை த்ரிஷா பற்றி. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கதுங்க. ஏங்க, மேடையில் ஏறினா வர வர பார்க்க போனால் பெண்களுக்கு அந்தளவு இழிவாக பேச வேண்டிய காரணம் என்ன? யாரும் கொடுத்த தைரியங்க? சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு திமுக 50 முறை மேலே பேசி 500 முறை மேலே பேசிப்பார். ஆனால் ஒரு முறை கைது பண்ணி இன்னைக்கு வெளியில் வந்தார். கட்சி அவங்கள கட்சி விட்டு வெளியே வச்சுட்டு மறுபடியும் அந்த கட்சிக்குள்ளே கூப்பிட்டுக்கினாங்க. சாதிக் பாஷா இதே மாதிரி நடிகளை பற்றி அவதூறாக பேசினார். ஆனால் அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டார். எஸ்வி சேகர் பேசினார். இன்னைக்கு அவருக்கு கோர்ட் தண்டனை கொடுத்துருக்குது. இன்னைக்கு இந்த அளவு பேசுறதுக்கு இவ்வளோ தைரியம் இருக்குன்னா, அப்போ இது ஜனநாயக நாடா? அப்போ சட்டம் வலுவா இல்லையா? எப்படி ஒரு பெண், அது ஒரு நடிகைனா இந்த அளவு இழிவா போயிச்சா இவங்க எல்லாருக்கும்? பேசிட்டு மன்னிப்பு கேட்டால் உடனே ஏற்றுக்க முடியுமா? மக்கள் சிந்திங்க. இனி வரும் காலத்தில் இந்த மாதிரி பெண்களுக்கு எதிராக ஆதாரம் இல்லாமல் அவதூறாக பேச எவனா இருந்தாலும் செய்யுங்க. குறைஞ்சபட்சம் 1 வருஷமாவது உள்ள வைங்க. பெரிய பெரிய அரசியல்வாதிகளும் பெரிய பெரிய நட்சத்திரங்களும் வாய் திறக்காமல் இருக்கிறது ரொம்ப வேதனையாக இருக்குது. மக்கள் சிந்திங்க. ஜெய் ஹிந்த்.